மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மதிமுகவுக்கு நாளைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையை இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மதிமுகவிற்கு நாளைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் மதிமுக 2017 முதல் தொடர்ச்சியாக அனைத்து தேர்தலும் சந்தித்து வருகிறது. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல், 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் மதிமுக இருந்து வருகிறது. இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மதிமுகவை திமுக அழைத்திருக்கிறது. நாளைய தினம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டார்கள். அதில் 2 தொகுதியில் தோல்வியடைந்தார்கள். அந்த 2 தொகுதி தவிர மீது இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். இந்த 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் இந்த முறையும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த முறை நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். 2024 திருச்சியில் நடைபெற்ற திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் தண்ணீர் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றோம். எனவே அதை காரணமாக காட்டி நாங்கள் தண்ணீர் சின்னத்தில் தான் இந்த முறை திமுக கூட்டணியில் கேட்போம் என்று உறுதியாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும். நாளை நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் வைகோவிற்கு ராஜ்யசபா கேட்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. நாளை பேச்சுவார்த்தையின் போது முதல் கோரிக்கையாகவே வைகோவிற்கு மீண்டும் ராஜ்யசபா தர வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் மதிமுக மற்றும் திமுகவுடனான இந்த பேச்சுவார்த்தை துவங்கும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.